தமிழ்நாடு ஜோதிடப்படி கடகராசியை தான் வந்து பிக் ரோல் பண்ணும். கடக லக்னம், கடக ராசி. ராகு அப்படின்னாவே என்ன பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். வரலாமா வரக்கூடாதான்னு ஒரு ஆசிலேஷனில் இருந்தவருக்கு இந்த கூட்டம் வந்து ஒரு பெரிய இப்போ கரூர் சம்பவம் நடந்தது. அஷ்டமியில் ஆரம்பித்தா ரொம்ப ஒரு நல்லது அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்க. எப்பயுமே அஷ்டமியில் துவங்கக்கூடாது. இவருக்கு கூடிய கூட்டம் அந்த மாஸை கிரியேட் பண்ணிச்சு இல்லையா, அது எல்லாமே அவருக்கு சாதகமாக 2026 தேர்தலில் கண்டிப்பாக வராது. அது வந்து நண்டு கொளுத்தா வலையில் தங்காதும்பாங்க. கொஞ்சம் நல்லா இருந்துட்டா ஊரனவலை தெருவனவலை உலகளவில் சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ விஜய் அவர்களுக்கும் ரொம்பவே ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க மக்கள். ஆனால் வந்து அது வந்து அவர் நினச்ச மாதிரி ஒரு தேர்தல் வெற்றிங்கிறது கண்டிப்பாக அவருக்கு கிடைக்காது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூடிய நேர்காணல்ல நையாண்டி சித்தர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இன்றைய காலகட்டத்தில் அரசியல் குறித்தும், அரசியல் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அஸ்ட்ராலஜி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ரெட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் இன்னும் ஒரு 5 மாதங்கள் 6 மாதங்கள் கூட்டணி ஒரு புறம் இருந்தாலும் கூட தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பேசி ஆகணும். தமிழ்நாடு மக்கள் யாரோ ஒருத்தருக்கு வந்து ஓட் பண்ணி வின் பண்ண வச்சிருவாங்க. ஸோ இங்கே தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் மனநிலை என்னவா இருக்கும்? எலெக்ஷனாக இருக்கட்டும், மற்ற பிற விஷயங்களா இருக்கட்டும், என்ன மாதிரியா சிந்திக்கக்கூடிய ஆட்களா தமிழ்நாடு மக்கள் இருக்காங்க? தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடப்படி இந்த நிலப்பரப்புகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடகராசி அது குறிக்குது. அப்போ கடகராசியை தான் வந்து பிக் ரோல் பண்ணும் தமிழக மக்களுக்கு. அப்போ கடகராசியோட குணநலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இயல்பிலே சந்திரன் ஆட்சி, அதனால் கற்பனைகள் அதீத கற்பனைகள் இருக்கும். இந்த கற்பனைகள் எப்பயுமே வந்து அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரீம்ஸ் தான் வந்து ஒருத்தரை உருவாக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தமிழக மக்களும் நிறைய பேர் நல்லா படிச்சிருக்காங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அதிகம் படித்தவர்கள் கேரளாவுக்கு அடுத்து இவங்க தான் வந்து இருக்காங்க. எல்லா விதத்துலேயும் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடியவங்களாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கும். மற்ற ஸ்டேட்டை விட பார்த்திங்கன்னா கல்வி மட்டும் இல்லை, மருத்துவம் எல்லா துறைகள்லையுமே வந்து அதீத அறிவும் நல்ல ஒரு முன்னேற்றமும் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க. உலகிலே வந்து தமிழர்கள் எல்லா இடத்துலையும் புகழ் பெறக்கூடிய அமைப்புக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகத்தினால தான். அவங்க அந்த கற்பனைகளை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து என்ன போகணும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்ற சிந்தனை இயல்புலேயே அவங்களுக்கு இருக்கும். ஓகே, இவங்களுடைய குணாதிசயங்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு வந்து ஓட்டு போடுவாங்க? அவங்க மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்கும்? இது பாஸ்ட்டை நம்ம பார்க்கணும். நீங்கள் தமிழ்நாட்டுக்காக உழைத்தவர்கள், தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தினவங்க அப்படின்லாம் ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு முதலமைச்சர் வந்து நம்ம நாட்டை அடுத்தடுத்த கட்டத்துக்கு தான் கூட்டு போயிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து மற்ற ஸ்டேட்டை விட இந்த சுதந்திரத்திற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அதீதமான வளர்ச்சியை அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அடுத்து கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். அவர் வந்து அண்ணாதுரை வந்தாங்க, அதுக்கப்புறம் கலைஞர் வந்தார். கலைஞர் வந்தோடனே அந்த யங்கான ஒரு பீரியடில் அவர் வராரு, முதலமைச்சராக வராரு. நிறைய நல்ல விஷயங்கள் அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷம் அவரை வந்து இவங்க ஆட்சியிலே அமர விடலை. திமுக வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க வெற்றி பெறலை. எப்பயுமே ஒரு ஆட்சி வந்து தொடர்ந்து இருந்தால் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அவங்க நல்ல சிந்தனைகளோட அடுத்தடுத்து ஒரு வச்சுருப்பாங்க. இந்தந்த காலங்களில் இதை பண்ண முடியும்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்போ அந்த மன்னராக இருக்கவங்களுக்குன்னு சில நியதிகள் இருக்கும். அவங்களுக்கே சில கஷ்டங்கள் இருக்கும். அவங்க நினச்சதை மக்களுக்கு செய்ய முடியாமல் போகலாம். அது கூட்டணினால் இருக்கலாம், அல்லது கூட இருக்கவங்களால இருக்கலாம். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. பிளைண்டாக ஒரு சென்டிமெண்ட் இடியட்டாக தான் தமிழ்நாட்டு மக்கள் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அடுத்து அவங்களோட வாரிசுகளுக்கு இமீடியட்டாக ஓட்டு போடக்கூடிய சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க எப்படி ஆட்சி பண்ணுவாங்க, அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய நடிகர்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிக்க வந்தார். அதுக்கடுத்து நடிப்பில் இருந்து அரசியலுக்கு வந்தார். அதுக்கடுத்து வந்த இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர்கள்ங்கிறது இதில் வந்து அப்படியே நாளாக ஒரு பெரிய பிம்பங்கள் கிரியேட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய நடிகர்கள் பார்த்தீங்களா, விஜயகாந்த், சரத்குமார், நம்ம கமலஹாசன், இவங்க எல்லாருமே வந்து அதனால் பாதிக்கப்பட்டவங்க
இருக்காங்க. கமல் சார் கூட சொன்னார், கூட்டம் வரும் ஆனால் ஓட்டாக மாறாது அப்படின்னு. அவர் எப்போ சொல்கிறாரு? பட்டு தான் சொன்னார். ஏன்னா முன்னாடியே அவர் சுதாரிக்கலை. நம்ம கூட்டம் கூடனா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்க. சரத்குமார் சாரும் அதே மாதிரி தான் சொன்னார். கூட்டங்கள் வந்து நமக்கு ஓட்டாக மாறாது அப்படிங்கிறது தொடர்ந்து அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்திருக்காரு. ஏன்னா அவர் போகிற இடமெல்லாம் கூட்டம். ஆனால் அது தெரியாமல் தலைவர்களாக நம்மளை நினச்சிட்டாங்க, நம்மளை நம்பி தான் அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும், எல்லாருக்குமே பர்சனலாக ஒரு சுயநலம் இருக்க தான் செய்யும். தலைவர்களுக்கு நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிடணும், இவ்வளோ மக்கள் கூடுது அப்படிங்கிற ஆசை வருது. இவங்க வந்து இறங்குறாரு திரு விஜய் அவர்கள். அது வந்து அவருக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, அவருக்கு கடக லக்னம், கடக ராசி நடக்கிறது வந்து சுக்கிர திசையில் ராகு புத்தி. ராகு அப்படின்னாவே என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். அப்போ பிரம்மாண்டமான கூட்டம் கூடுச்சு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் அவர் போற இடங்கள்லாம் கண்டிப்பான பெரும்பான்மையான கூட்டம் தான். அது அவருக்கே மிகுந்த உற்சாகத்தை அது உண்டாயிருச்சு. வரலாமா வரக்கூடாதான்னு ஒரு ஆசிலேஷனில் இருந்தவருக்கு இந்த கூட்டம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை அவருக்கு கொடுத்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கரூர் சம்பவம் நடந்துச்சு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அப்படியே அந்த ஒரு மனநிலையை குறைச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆக்ரோஷமான வேகம் எடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. நேத்து வரைக்கும் கண்டிப்பா ஆர்ப்பாட்டம். அடுத்தடுத்து அவங்க கட்சி தலைமை வேற என்ன பண்ண முடியும்? அடுத்தடுத்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகத்தானே முடியும். அப்ப அவருடைய சுய ஜாதகப்படி அவருக்கு ஒரு அஷ்டமச்சனி நடந்துட்டு. அப்போ அஷ்டமச்சனி நவம்பர் 29 வரைக்கும் இருக்கும். அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி. விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தது அஷ்டமி அன்னைக்கு. அப்போ அஷ்டமியில் ஆரம்பித்தா ரொம்ப ஒரு நல்லது அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்க. எப்பயுமே அஷ்டமியில் துவங்கக்கூடாது கட்சி. அது வந்து ஒரு கரும் புள்ளியை ஏற்படுத்தும். அவங்களுக்கு அதில் நம்பிக்கை கூட இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை இந்த விஷயங்கள் பார்க்காம இருக்கலாம். ஜோதிடம்ங்கிறது எல்லாரும் நம்பணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா இது ஒரு கணிப்பு தான். அதனால் நம்ம கணிச்சபடி நம்ம பாஸ்டில் நான் சொல்லி வந்தேன், ஜெயலலிதா அவர்களுக்கு இப்படி நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக முதல்வர் ஆவார்னு சொல்லியிருந்தேன். விஜய் அவர்கள் கூட முதல் அரசியலுக்கு வருவார்னு நான் தான் முதல் முறையில் சொன்னேன். ஏன்னா அவருடைய பர்சனல் ஜாதகம் எனக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம அவர் வருவார்னு சொன்னோம். ஆனால் இன்னும் அவருக்கு ஒரு பக்குவம் வரணும்ல. அந்த அப்போ மக்கள் யாருங்கிறது அவருக்கு தெரியணும்ல. ஆனால் அந்த கூட்டம் கூடுறப்ப அவங்களுக்கு அதை மீறி இல்லை மக்கள் நம்ம மேலே பாசமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது அஷ்டமச்சனியும் இந்த சுக்கிர திசை ராகு புத்தி காலத்துலேயும் அவருக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஓட்டாக மாறுதுங்கிறது தானே. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறதுனால யாரும் நம்ப போகிறதில்ல. ஆனால் அவரே இந்த மக்களை புரிஞ்சுக்கக்கூடிய காலங்கிறது இந்த வரக்கூடிய தேர்தலில் தெரிஞ்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவருக்கு கூடிய கூட்டம் இவருக்கு வந்து அந்த மாஸை கிரியேட் பண்ணுச்சு இல்லையா, அது எல்லாமே அவருக்கு சாதகமாக 2026 தேர்தலில் கண்டிப்பாக வராதா? ஆமாம். ஏன்? பெரும்பான்மையான ஒரு இது வந்து எப்பயுமே ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னு முதலமைச்சர்லாம் ஆயிட முடியாதுங்க. ஏன்னா அது வந்து ஒரு பிம்பமாக தான் இருக்கும், கற்பனையாக தான் இருக்கும். ஏன்னா கடகராசிங்கிறது கற்பனை. அதனால தான் போஸ்டர்ஸ்லாம் பார்த்தா நாளைய முதல்வரே, யாரை பார்த்தாலும் நாளைய முதல்வரே நம்மளுக்கு ஒட்டிடுவாங்க, ஆசையை தூண்டி விட்டுருவாங்க. அந்த அரசியல்வாதிகளே வந்து அதை பார்த்து நம்மளாம் இப்படியா, தர்மசீலரே அது இது நீங்கள் பார்க்குறீங்களா ஒவ்வொரு போஸ்ட்லையும். அது மாதிரி இப்போ விஜய் அவர்களுக்கும் ரொம்பவே ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க மக்கள். ஆனால் வந்து அது வந்து அவர் நினச்ச மாதிரி ஒரு தேர்தல் வெற்றிங்கிறது கண்டிப்பாக அவருக்கு கிடைக்காது. ஒரு அனுபவமாக இருக்கும். ஏன்னா ஒரு அனுபவம் தேவை. அரசியலுக்கு வந்திருக்கோம், நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், அந்த கூட இருக்கவங்கனால அவர் பாதிப்பார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவருக்கு அது அப்படியே எகெயின்ஸ்டாகவே அவர் பேசினார். இப்படி புஷியானந்தை வச்சு சொல்கிறாங்க, அவங்கள வச்சு சொல்கிறாங்க, இவங்கள வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு அவரோட மேடை பேச்சுகள்லேயே இருக்குது. ஏன்னா இதை தான் வந்து அஷ்டமச்சனி வந்து வாய் பேச்சினால வம்பு வரும்னு சொல்லக்கூடியது. அப்போ இவரும் மீறி வார்த்தைகளை அவர் வந்து யாரை எப்படி பேசணுங்கிறது அவருக்கு தெரியலை. அதெல்லாம் வந்து இவருக்கு இன்னும் காலப்போக்கில் அது உணர்வார். அவர் அஷ்டமச்சனி வந்து நல்ல ட்ரைனிங் கொடுப்பார். ஓகே, 2026ல் விஜய் அவர்கள் முதல்வராகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க 2-3 அஸ்ட்ராலஜர்கிட்ட பேசும்போது கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் சிஎம் ஆகிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது சாத்தியமாக போகுது அப்படின்றத 2026 எலெக்ஷன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.